நம்ம இந்த பிஸ்கெட் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த பிஸ்கெட் பவுடரை எனக்கு ஒரு சரியாக 3/4 டம்ளர் பால் தேவைப்பட்டது. இதில் கொஞ்சோண்டு நான் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரோஸ் மில்க் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ பாருங்கள், பிங்க் கலரில் எடுத்து நம்ம இப்போ இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பாதாம் முந்திரியை வந்து கொஞ்சம் குறப்பாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோட 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப் மில்க் பவுடரும் சேர்த்துட்டேன், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் வச்சோன்னாக்கா ரொம்ப சூப்பராக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பாலை குத்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்டஃபிங்கையும் நல்லா